எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. திவ்யாவோட மொத்த பீப்புள் மாதிரி நீங்களும் அல்ல நாமினேட் பண்ணாதீங்க. யோ 11 நீங்களும் அப்படியே ரெண்டு பேரும் சொல்லுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடினா கொஞ்ச நஞ்ச அடி இல்லைங்க, பயங்கர அடி. யார் வாங்கியிருக்கான்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்த திவ்யா கணேஷ் தான் வாங்கியிருக்காங்க. அடிச்சது யார் தெரியும்ல, திவாகர் தான் அடிச்சிருக்காரு. என்ன அடிங்க, மூச்சு திணற அடிச்சிருக்காரு. என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ப்ரோமோ 3யோட ஸ்டார்டிங்கே திவாகர் பேசுகிறத காட்டுறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விருப்பப்படலைன்னா எந்திரிச்சு போங்க, அதாவது விருப்பம் இல்லைன்னா எந்திரிச்சு போங்கன்ற விஷயத்த திவ்யா கணேஷ் சொல்லக்கூடாது, பிக் பாஸுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே திவ்யா கணேஷ் மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டு தான் பேசினேன், எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திவ்யா கணேஷ்க்கு அந்த உரிமை இல்லை. திரும்பி அழுத்தமாக ஒரு வாட்டி சொல்றாரு, அதுக்கும் இல்லை எனக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று இதே தாங்க நடந்தது. நான் பேசும்போது என்ன பேச விடுங்க, நீங்க எதுக்கு குறுக்க வரீங்கன்ற மாதிரி திவ்யா கணேஷ் கேட்டாங்க. இத்தனைக்கும் திவ்யா கணேஷ் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரு. அதுக்கே திவ்யா கணேஷ்க்கு அவ்வளோ கோவம் வந்தது. இது ஏன் டைம், என்ன பேச விடுங்க, நீங்க எதுக்கு பேசுறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டீங்கல்ல. இப்போ நீங்க மட்டும் எதுக்கு மேடம் நடுவில் பேசுறீங்க, அவரை பேச விடுங்க மேடம், இது அவரோட டைம். அவர் என்னன்னா சொல்லுவாரு, அவர் சொல்றது தப்பா இருந்தா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க, எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படிதானே? அடுத்தது ரெண்டாவதா ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அது என்னன்னா, திவ்யா ஓட்டு போடுறதுனால ஒருத்தரை வெளியே அனுப்பிட முடியாது. திவ்யா அதை புரிஞ்சுக்கணும். அதாவது மக்களுக்கு ஒருத்தரை வெளியே அனுப்பணும்னா அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீ வெளியே போ, நீங்க பிடிக்கலனா போங்க அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இவங்க பேசின மாதிரி காட்டல, ஆனா கண்டிப்பா அவரை பேச விட்டுருக்க மாட்டாங்க. குறுக்க பேசியிருப்பாங்க. யாரு குறுக்க பேசினாலும் சரி, திவாகர் அவர் வைக்க வேண்டிய பாயிண்ட் எல்லாம் சரியா வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துலயும் அப்படிதான் ஒவ்வொரு பாயிண்டா வச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா எல்லாரும் மாதிரியும் தான் நீங்களும் நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே சேஃபா ஒரு கேம் ஆடுறாங்கல்ல. ஈஸி டார்கெட் யாரு, திவாகர் பார்வதி தான் ஈஸி டார்கெட்டா. அவங்களையும் அடிக்கலாம். ஏற்கனவே 10 பேர் அடிச்சிட்டாங்க, அதனால என்ன, நம்மளும் சேர்த்து அடிச்சுப்போம். 10-11 பேர் யார் அடிக்கிறாங்களோ அவங்கள அடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க போல்டு பர்சனா தெரியுறீங்க, நீங்களாவது அதை உடச்சிட்டு வெளியே வருவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அதே விஷயத்தை தான் பண்றீங்க. அதாவது எல்லாருமே வீட்டில் ஒரு சேஃப் கேம் ஆடுறாங்கல்ல, அதை தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு சொல்றாங்க, இவர் எதை மீன் பண்ணி அப்படி சொல்றாருன்னு தெரியல, ஆனா நான் கவனிச்சதை வச்சே சொல்றேன் பாருங்களேன். நேற்று வீட்டுக்குள்ள வந்தாங்களா, வந்தவங்க பார்வதியை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பார்வதி வந்து, நீ நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்க, எப்படி பேசணுன்றது உனக்கு தெரியாதான்னு பார்வதியை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை கேட்டிருப்பாங்க, திவாகரை கேட்டிருப்பாங்க. ரைட்டா, திவாகரை கேட்டிருப்பாங்க. கமருதீன் விஷயத்தை ஏன் ரொம்ப பேசல, திவாகரை விட கமருதீன் நிறைய வார்த்தையை விட்டுருக்காரு, எஃப்ஜே நிறைய வார்த்தையை விட்டுருக்கானே, எஃப்ஜேவை ஏன் மேடம் கேட்கல, ஏன் எஃப்ஜேவை பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எஃப்ஜேவை கேட்டுக்கலாமே அவ்வளோ கேள்வி. திவாகர் பார்வதி இவங்க தான் எல்லா தப்பும் பண்ணாங்க, எஃப்ஜே எதுவுமே பண்ணல, எஃப்ஜே ரொம்ப அமைதியாக இருந்தான், அப்படி தானே, எஃப்ஜே வார்த்தையை விடல, அப்படி தானே, ஏன் எஃப்ஜேவை கேட்கல. அதாவது சேஃபாக இருந்துக்கிறதுங்க, அந்த டீமோட ஐக்கியமாயிரலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேடம் ரொம்ப சேஃபாக பேசினாங்க, எல்லாத்தையும் திவாகர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதை கவனிச்சாரா, காலையில் இவர் ரீல்ஸ் பண்ணுறது, அதாவது வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னார்ல, அதை வச்சு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் பண்ணுறது ரீக்ரியேஷனே கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதை நம்ம தனி வீடியோவாக போடுறோம், அதை பாருங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கலான்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடின்னு அடிச்சிருக்காருங்க. அதாவது வந்து திவ்யா கணேஷ் பயங்கரமாக அடிக்கிறாங்க, திவ்யா கணேஷ் பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்திருக்காங்கல்ல, ஸ்டார்டிங் கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்க பொண்ணுனா வேற கொஞ்சம் ஃபயர் விடுவாங்க, அழகான பொண்ணுனா இன்னும் அதிகமாக ஃபயர் விடுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் திவ்யா கணேஷுக்கு இப்போதைக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல புஷ்பானமாக மாற போறாங்க, நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. ஸோ திவாகர் அவருக்கு கிடைச்ச டைமை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி தான் வியானாவும் அவங்களுக்கு கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சரி. பார்வதிலாம் வந்து, பார்வதி கூட நிறைய தேவையில்லாத டைம்லாம் பேசுவாங்க, அவங்களுக்கு தர டைமும் பேசுவாங்க, அவங்களுக்கு தராத டைமும் பேசுவாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் தர டைம்ல திவாகர் சூப்பராக அவரோட டைமை யூஸ் பண்றாரு. அதே மாதிரி வியானா சூப்பராக அவங்களோட டைமை யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல திவ்யா கணேஷ் காலையில இருந்து பாருங்க, வேணும்ட்டே வம்பு கொலிக்கிறாங்க எல்லாரையும். திவ்யா கணேஷ் வேணும்ட்டே வம்பு கழிக்கிறாங்க. நீங்களே ஆனஸ்டா சொல்லுங்க, அதாவது லைவ் எல்லாம் பாக்குறீங்க, அவங்க பண்றது தப்பா இல்ல இவங்கலாம் பண்றது தப்பா? நீங்க ஒருத்தரை நோண்டலாம், நீங்க ஒருத்தரை பேசலாம், நீங்க கோவமா பேசலாம், எல்லாரும் அமைதியா கேட்கணும். அவங்க பதிலுக்கு ஏதாவது பேசிட்டா நீங்க குறுக்க வந்து பேசுவீங்க. இதெல்லாம் போங்கா இல்ல. லைவை காலையில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் யார் மேல தப்பு யார் மேல சரின்றத. உங்க கருத்து என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.